ஒருத்தர் வந்து லைஃப்ல முன்னேறணும், தொடர் வெற்றி ஒருத்தருக்கு கிடைக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்களை அவங்க வந்து பின்பற்றணும்? ஒரு 5 விஷயங்கள் இதெல்லாம் கடைபிடிச்சீங்க அப்படின்னா லைஃப்ல நிச்சயமா நீங்க முன்னேறலாம்னா நீங்க எதெல்லாம் சொல்லுவீங்க குருஜி? ஆனால் அதை எப்படி வழிபடுத்தணும், அது எப்படி கொண்டு போகணும், அந்த இலக்கை எதை நோக்கி நம்ம போகிறோம்? ஏன்னா சம்பாரிச்ச மட்டும் வாழ்க்கையில் நம்ம தொழிலில் பார்த்தீங்கன்னா எந்த தொழில் பண்ணாலுமே அந்த தொழிலுக்கு நம்ம முதல்ல உண்மையாக இருக்கணும். அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா அப்டேட் ஆகிறதுக்காக முன்னேற்றம் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. அந்த 1 10 இல்லை 1 0 ஆக்கி உட்காரது யார் கையில் இருக்குது? நம்ம முன்னேறதுக்கான யோகம் அதிகமாக வரும். ஏன்னா யோகம் லக்குன்றது பார்த்தீங்கன்னா படத்தில் காட்டுற மாதிரி கூரையிலேருந்து பிச்சு விடுறதோ இல்லை போகிற இல்லை ரோட்டில் கிடைக்கிறதோ இல்லை பணம் சொன்னால் புதையல் கிடைக்கிறதுலாம் லக்கு கிடையாது. நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாலிக் குருஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. வணக்கம்மா. ரொம்ப நல்ல மோட்டிவேஷனல் ஸ்பீச்சா மக்களுக்கு கொடுத்துட்டு வரீங்க. உங்களோட ஒவ்வொரு பதிவுகளுமே நல்ல ஒரு உந்துதல் சக்தியை கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நம்ம தொடர்ந்து இறைவன் பாதையில் செல்வோம். இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து லைஃப்ல முன்னேறணும், தொடர் வெற்றி ஒருத்தருக்கு கிடைக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்களை அவங்க வந்து பின்பற்றணும்? ஒரு 5 விஷயங்கள் இதெல்லாம் கடைபிடிச்சிங்க அப்படின்னா லைஃப்ல நிச்சயமா நீங்க முன்னேறலாம்னா நீங்க எதெல்லாம் சொல்லுவீங்க குருஜி? ரொம்ப பெரிய விஷயத்த கேட்டிருக்கீங்கம்மா. ஏன்னா எல்லாரோட மனசில் வந்து குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் வந்து வாழ்க்கையில் முன்னேற்றம்ன்ற இல்லைன்ற கவலை வந்து நிறைய பேர் மனசில் ஒரு ட்ராபேக்காகவே இருக்குது. நான் எவ்வளவோ கஷ்டப்படுறேன், முன்னேற முடியல. நான் ஒரு நாள் ஃபுல்லாக வண்டி ஓட்டுறேன், ஒரு நாள் ஃபுல்லாக சம்பாதிக்கிறேன், ஒரு நாள் ஃபுல்லாக ஆட்டோ ஓட்டி சம்பாதிக்கிறேன், ஒரு நாள் ஃபுல்லாக கடையில் வியாபாரம் பண்ணுறேன், ஆனால் என்னால் முன்னேற்றம் வரக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க அவங்கவுங்க தொழிலில் அவங்கவுங்க ஒரு ட்ராபேக் சொல்கிறாங்க. ஆனால் எல்லாரோட மனசில் என்னென்னா எல்லாருமே நம்மளும் முன்னேறணும், எல்லாமே நம்மளும் ஒரு சொந்த வண்டி வாங்கணும், சொந்த ஒரு வீடு வாங்கணும், சொந்த வீட்டில் போய் நம்ம தங்கணும், நம்ம பிள்ளைங்க நல்லா ஒரு கான்வென்ட்டில் படிக்கணும், ஒரு இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கணும், நல்ல வாழ்க்கையில் முன்னேற்றம் வரணும், நம்மளுக்கு அடுத்தது நம்ம கஷ்டப்பட்ட மாதிரி நம்ம பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாதுன்ற எண்ணம் எல்லார் பெற்றோர் மனசுலையும் இருக்குது, தாய் தந்தை மனசுலையும். ஆனால் அது இருக்குது. ஆனால் அதை எப்படி வழிபடுத்தணும், அது எப்படி கொண்டு போகணும், அந்த இலக்கை எதை நோக்கி நம்ம போகிறோம்? ஏன்னா சம்பாரிச்ச மட்டும் வாழ்க்கையில் முன்னேறிட முடியாது. எப்படி சம்பாரிச்சா மட்டும் கஷ்டப்பட்டவங்க முன்னேறினாங்கன்னு சொல்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணி சொல்லிடலாம். கஷ்டப்பட்டாலும் இங்கே முன்னேற முடியாது. கஷ்டமும் படணும், இறைவனோட அருளும் இருக்கணும், உன்னோட எண்ணங்களும் சரியாக இருக்கணும், என்னோட செயல்பாடும் சரியாக இருக்கணும், உன்னோட இலக்கு பார்த்தீங்கன்னா ஒரே நேர்கொண்ட பார்வையில் ஒரு விஷயமா இருந்ததுன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறலாம். இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனால் ஒரு வாழ்க்கையில் முன்னேறதுக்கு ஒரு 5 டிப்ஸாக சொல்கிறேனே, ரொம்ப பெருசாக கூட வேணாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வாழ்க்கையில் முன்னேறணும்னா முதல்ல நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா? நம்மளோட தொழில். நீங்கள் எந்த தொழிலையும் செஞ்சுட்டு போங்க. நீங்கள் நார்மலாக பிளாட்ஃபாரத்தில் ரோட்டு கடையிலேருந்து நீங்கள் சரவணா ஸ்டோர் வீடு கூட வச்சுட்டு போங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. எவ்வளோ பேர் கடையாக இருக்கட்டும், எவ்வளோ பேர் சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், ஆனால் நீங்கள் செய்கிற தொழிலுக்கு நீங்கள் முதல்ல உண்மையாக இருக்கணும். அந்த தொழிலில் ஒரு ட்ரஸ்டபுளாக இருக்கணும். ஸோ நம்ம தொழிலில் பார்த்தீங்கன்னா எந்த தொழில் பண்ணாலுமே அந்த தொழிலுக்கு நம்ம முதல்ல உண்மையாக இருக்கணும். அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா நீங்கள் எந்த தொழில் பண்ண, எக்ஸாம்பிள் ஒரு டிஃபன் கடை வச்சாலும் வரவங்களுக்கு வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடுன்றது ஒரு முக்கியம். அவங்களோட மன ஆத்மா அப்போ நல்லா இருக்குப்பா அப்படின்ற ஒரு வார்த்தை வரணும். ஸோ அதே மாதிரி ஒரு துணி கடை வைங்க, ஹோட்டல் வைங்க, சூப்பர் மார்க்கெட் வைங்க, எந்த தொழில் பண்ணாலுமே அந்த தொழிலில் ஒரு சுத்தம் இருக்கணும். கை சுத்தம் இருக்கணும், உங்களுடைய எண்ணங்கள் சுத்தமாக இருக்கணும். நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ் சுத்தமாக இருந்து கரெக்டாக பண்ணாலே 100% நீங்கள் வாழ்க்கையில் பிஸ்னஸில் முன்னேறிடலாம். இது பிஸ்னஸ்க்கான முன்னேற்றம். செகண்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தெய்வத்தோட அருள் வந்து நம்மக்கிட்ட 100 to 100% இருக்கணும். நீங்கள் எந்த சாமி வேணால் கும்பிடுங்க, எந்த வழிபாடு வேணால் பண்ணுங்கள், சித்தர் வழிபாடு பண்ணுங்கள், தெய்வ வழிபாடு பண்ணுங்கள், புரியுதுங்களா? முன்னோர்கள் வழிபாடு பண்ணுங்கள், ஆசான்கள் வழிபாடு பண்ணுங்கள். இல்லை நீங்கள் கிறிஸ்துவராக இருங்க, இஸ்லாத்தில் இருங்க, ஹிந்துஸில் இருங்க, இங்கே ரிலீஜன்ஸ் கணக்கு கிடையாது. ஆனால் வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு நம்ம வந்து எப்படி ஒரு குருவை நம்ம ஒருத்தர் எடுத்துக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு இறைவனோட பாதையில் நம்ம சென்று தான் ஆகணும். அதுக்காக தான் இறைவன் பாதைன்னு சொல்கிறது. ஸோ அந்த இறைவன் பாதை நம்ம இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் செய்யணும், இப்படி தான் போகணும், இப்படி தான் வரணும்னு ஒரு இலக்கு இருக்குது. ஸோ அந்த இலக்கு அன்றைக்கி அந்த தெய்வம் தான் நம்மளுக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரி அவங்கள பேஸ் பண்ணி தான் நம்ம போகணும். நம்ம தானே சம்பாதிக்கிறோம், நம்ம தானே பிஸ்னஸ் பண்ணுறோம், நம்மக்கிட்ட தானே காசு வருது, இப்போ நம்ம தான் ராஜான்னு கிடையாது. அது 10 ரூபா இருந்தாலும் சரி, ₹1,00,000 இருந்தாலும் சரி, உனக்கு வரணுன்ற அமைப்பு கொடுக்குறத படைச்சவன் தான். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அவனை தான் பேராட்டி கொடுக்கணும். வாழ்க்கையில் அவருக்கு அடுத்து தான் மற்றது எல்லாமே மாதிரி நம்ம தெய்வ வழிபாடு பண்ணியே ஆகணும்.
தெய்வ வழிபாடு என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லாமே இறைவன் தான், அதுக்கு அர்த்தத்தை நம்ம அப்படின்ற மாதிரி மெயின் செட் நம்ம வரணும். ஆனால் நம்ம சில பேர் ஆளுங்க வந்து நம்ம தானே சம்பாதிக்கிறோம் அப்படின்ற எண்ணம் இருக்குது. இறைவன் இல்லாமல் இங்கே ஒரு இலை கூட அசையாது. ஆமாவா இல்லையா? ஆமாம், கரெக்ட் தான். ஒரு காற்றுனா கூட இறைவன் இல்லாமல் வராது. ஸோ இறைவனோட ஆற்றுதல், இறைவனோட அருள் நம்மளுக்கு முழுசாக இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேற்றம்ன்ற ஒரு விஷயம் நடக்கும். ஸோ 2. 3வதுல வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ். நம்ம ஃபேமிலியில் முதல்ல வந்து நம்ம ஃபேமிலியை முதல்ல கரெக்ட் பண்ணணும். ஃபேமிலி என்ன அப்படின்னா அப்பா அம்மாவுக்கு என்ன செய்யணுமோ அது முறை கரெக்டாக செய்யணும், மனைவிக்கு என்ன முறை செய்யணுமோ அந்த முறை கரெக்டாக செய்யணும், பிள்ளைங்களுக்கு என்ன முறை செய்யணுமோ அது கரெக்டான அந்த விஷயம் நம்ம கரெக்டாக ஒரே விஷயமாக நம்ம பண்ணிட்டு வந்தோம்னா வீட்டிலேருந்து நம்மளுக்கு மெயின் டார்ச்சர் நம்மளுக்கு வராது. ஸோ வீட்டை நீங்கள் முதல்ல சரி பண்ணால் தான் உங்கள் தொழிலை நீங்கள் சரி பண்ண முடியும். உங்கள் தொழிலை சரி பண்ணால் தான் உங்களை நம்பி வரவங்களை நீங்கள் சரி பண்ண முடியும். ஸோ அப்போ தான் நீங்கள் பிஸ்னஸில் அடுத்த லெவலுக்கு நீங்கள் போக முடியும். ஸோ உங்கள் வீட்டில் இருக்க யாராக இருந்தாலுமே அவங்கவுங்க ஏதோ நம்ம பிள்ளைங்க பெற்றுட்டோம் கடமைக்கு இருந்துட்டோம் கிடையாது, அவங்களோட கடமையை அவங்க நீங்கள் கரெக்டாக செஞ்சிடணும். ஸோ இது 3வது விஷயம். 4வது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா எது வேணாலும் பண்ணலாம், எது வேணாலும் செய்யலான்னு இருக்கக்கூடாது. ஒரு ஃபிக்ஸ் பண்ணணும். ஒரு பிஸ்னஸ் தான் இந்த ஒரு பிஸ்னஸ். இந்த ஒரு பிஸ்னஸ் எப்படி பிக்கப் பண்ணணும், இந்த ஒரு கடை எப்படி 2 ஆக்கணும், 2 எப்படி 4 ஆக்கணும், 4 எப்படி 8 ஆக்கணும், நீங்கள் முதல்ல பிளான் பண்ணணும். சும்மா ஏதோ ஒரு திறந்தோம், ஏதோ உக்காந்தோம், கடமைக்கு வியாபாரம் பண்ணோம், கடமைக்கு இன்றைக்கி 1000 ரூபா வந்தால் போதும்பா பாக்கெட்டில் வச்சுட்டு போனீங்கன்னா தினைக்கும் 1000 ரூபா வரும். ஆனால் அந்த 1000 ரூபா நிற்குமா? நிற்காது. ஸோ அந்த 1000 ரூபாவை இன்னொரு கடையை வச்சா 2000 ரூபா வாங்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சூப்பர் மார்க்கெட் வைக்கிறீங்க, ஒரு நாளைக்கு நீங்கள் 10,000 உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ப்ராஃபிட் வருதுன்னா அதை நீங்கள் இன்னொரு கடை ஓப்பன் பண்ணணும். அந்த இன்னொரு கடை வைக்கிறதுக்கு கடன் வாங்கி தான் வைக்கணும் அவசியம் கிடையாது. நீங்கள் முயற்சி பண்ணால் 100% வெல்லலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அப்டேட் ஆகிறதுக்காக முன்னேற்றம் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. அந்த 1 10 ஆக்குறதோ இல்லை 1 0 ஆக்கி உட்காரது யார் கையில் இருக்குது? நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ நம்ம கிட்ட தான் இருக்குது. இந்த இறைவன் வந்து வழி தான் காட்டணும், தவிர கைப்பிடிச்சு கொண்டு போக மாட்டான். ஸோ நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னா அந்த பிஸ்னஸ் எப்படி 2 ஆக்குறது, 2 எப்படி 4 ஆக்குறது. ஸோ அந்த முன்னேற்றம்ன்றது நீங்கள் அப்டேட்லேயே இருக்கணும். ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், ஏதோ வரணுங்களா போகிற 1000 ரூபான்னு சொல்லிட்டு அலட்சியமாக இருக்கக்கூடாது. நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணால் அடுத்தது இன்னொரு பிஸ்னஸ் பண்ணணும். ஒரு பிஸ்னஸ்க்கு 2 பிஸ்னஸ் பண்ணணும். நம்மளுக்கு 1 ட்ராபேக் ஆச்சுன்னா 1 தூக்கி கொடுக்கும். 1 பிஸ்னஸ் லோவாக இருந்தால் ஒரு பிஸ்னஸ் நல்லா போகும். அப்போது நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறதுக்கான விஷயம் 100% நடக்கும். 4. 5வது ஒரு விஷயம் முக்கியமான என்னென்னு பார்த்தீங்கன்னா 5வது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேர்மறை எண்ணம்னு சொல்லுவாங்க. பாசிட்டிவ். எது நீங்கள் முடிவு பண்ணாலுமே பாசிட்டிவ் இருக்கணும். ஒரு விஷயம் பண்ணால் இது நடக்குமா, இது வியாபாரம் ஆகுமா அப்படின்னு நீங்கள் சோறுடையாமல் இது பண்ண ஆகும், இது பண்ண நடக்கும், பண்ணி பார்த்துடலாம், என்ன உயிராக போகுது, பிஸ்னஸ் தானே பண்ணிடலாம், நம்மளால் முடியும். எது ஆரம்பித்தாலும் சரி நம்மளால் முடியுன்ற ஒரு பாசிட்டிவ் உங்கள் கையில் இருக்கணும். ஏன்னா இந்த உலகத்தில் நம்பிக்கை தான் எல்லாமே. நம்பிக்கை இருக்கிறதா தான் என்னுடைய தூங்கிய காலையில் எந்திரிப்போன்ற ஞாபகத்தில் தான் நம்ம படுக்கிறோமே. இது நம்பிக்கை இல்லைன்னா நம்ம நைட்டு எந்திரிப்போமே தெரியாது. ஒரு இரவு உங்களுக்கு தூக்கம் வராது. காலையில் எந்திரிச்சா நம்ம உயிர் பிரிஞ்சிரோன்ற எண்ணம் இருந்ததுன்னா உங்களுக்கு தூக்கம் வருமா? வராது. ஆனால் நம்ம தூங்குகிறோம். அதுக்கு காரணம் என்ன? மறுநாள் எந்திரிப்போன்ற நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையை உங்களோட மெயின் செட்டாக வைக்கணும். எது பண்ணாலும் சரி பண்ணிடலாம், செஞ்சிடலாம், பண்ண முடியும், நம்மளால் செய்ய முடியுன்ற ஒரு பாசிட்டிவ் உங்களை சுற்றி பாசிட்டிவ் இருந்தால் மட்டும்தான் உங்களை திங்கிங்கும் பாசிட்டிவாக இருக்கும், உங்களை சுற்றியும் பாசிட்டிவாக இருக்கும். யாருக்கு உங்கள்கிட்ட வந்து ஒரு தப்பான ஒரு கைட் பண்ணுறதுக்கு ஆளே வந்தாலும் அப்பா அவர்கிட்ட நம்ம பேச முடியாதுப்பா, அவர் பாசிட்டிவாக இருப்பார், அவர் எது பண்ணாலும் கரெக்டாக இருக்கும், அவர்கிட்ட பேசவும் முடியாது அப்படின்ற மாதிரி அப்போசிட்டாக நம்மளை பார்த்தா பயப்படணும். அதுக்கு நீங்கள் கத்தி மாதிரி இருக்கணும். ஸோ நீங்கள் யோசிக்கிற பாரு வந்து ஒரே நோக்கமாக இருக்கணும், ஒரே செயல்பாடாக இருக்கணும், ஒரே விஷயமாக பாசிட்டிவாக இது பண்ணலாம், இது செய்ய முடியும், இது பண்ண முடியுன்ற நம்பிக்கையோட நீங்கள் முழு மனசோட இந்த 5 விஷயம் கடைப்பிடிச்சாலே போதும். முதல்ல உங்கள் வீட்டை சரி பண்ணுங்கள், 2வது உங்கள் எண்ணத்தை சுத்தமாக கரெக்டாக வச்சுக்கோங்க, 3வது உங்கள் தொழிலை கரெக்டாக நடத்துங்க, கரெக்டாக சுத்தமாக பண்ணுங்கள், கை சுத்தமாக இருக்கணும், செயலும் சுத்தம் இருக்கணும், தொழிலும் சுத்தம் இருக்கணும். 3. 4வது நீ ஒரே விஷயம் எது பண்ணாலும் பாசிட்டிவாக யோசிங்க. இந்த 4-5 விஷயத்தை மட்டும் நீங்கள் கரெக்டாக கடைப்பிடிச்சி கரெக்டாக பண்ணிங்கனாலே வாழ்க்கையில் முன்னேறதுக்கான யோகம் அதிகமாக வரும். ஏன்னா யோகம் லக்குன்றது பார்த்திங்கன்னா படத்தில் காட்டுற மாதிரி கூரையிலேருந்து பிச்சு விடுறதோ இல்லை போகிற இல்லை ரோட்டில் கிடைக்கிறதோ இல்லை பணம் சொன்னால் புதையல் கிடைக்கிறதுலாம் லக்கு கிடையாது. உங்களோட முன்னேற்றம் தான் உங்கள் லக்கு, உங்களோட எண்ணங்கள் தான் உங்கள் லக்கு, உங்களோட பிஸ்னஸ் நாலேஜ் தான் உங்களோட லக்கு. ஒரு இறைவன் வந்து உங்களுக்கு கை கால் சுகம் எல்லாத்தையும் மூளையிலேருந்து உங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக கொடுக்கிறது பார்த்திங்கன்னா எந்த ஒரு மனிதனுக்கு அனைத்துமே இருக்கோ அவன் எல்லாமே லக்கு தான். அதை வச்சுட்டு வாழ்க்கை அப்படியே முன்னேறுறது, எப்படி நம்ம உள்ளே போகிறது, எப்படி லைஃப்பில் சாதிக்கிறது, இதை நீங்கள் யோசிச்சு நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணாலே வாழ்க்கையில் என்றைக்குமே நீங்கள் முன்னேறிடலாம். ஏதோ பிறந்தோம், ஏதோ வளர்ந்தோம், ஏதோ சாப்பிட்டோம், ஏதோ தூங்கணும், ஏதோ இருந்தோம்னா லாஸ்ட்டில் எல்லோரும் மாதிரி நம்மளும் 0ல் தான் இருக்கணும். ஸோ ஒரே பாசிட்டிவாக இருங்க, பாசிட்டிவாக நினைங்க, பாசிட்டிவாக செய்யுங்க, எது பண்ண தைரியமாக பண்ணுங்கள், நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். இறைவன் பாதையில் செல்லுங்கள்.
ரொம்ப ரொம்ப சிறப்பு, ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. ஒருத்தருடைய வெற்றி அப்படிங்கிறது அவங்க கிட்ட தான் இருக்கு, அவங்க கையில தான் இருக்கு. இந்த 5 விஷயத்தை அவங்க பின்பற்றினாங்க அப்படின்னா நிச்சயமா அந்த வெற்றின்ற இலக்கை ஈஸியா அடைஞ்சிடலாம் அப்படின்னு கண்டிப்பா. அருமையான தகவல் கொடுத்தீங்க குருஜி. நன்றி. அனைவரும் இறைவன் பாதையில் செல்வோம். நன்றிம்மா.